ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் டிடிடி ரூம்ஸ் அல்லாது தங்குவதற்கு இருக்கக்கூடிய தனியார் மடங்களினுடைய தகவல்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்க திருமலையில் தங்குவதற்கு ப்ரைவேட் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா என்று கேட்குறீங்க. திருமலையில் எந்தவித ப்ரைவேட் ஹோட்டல்ஸும் கிடையாது. ஆனால் கீழ் திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் சைஸஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதனுடைய ரிவ்யூஸை நீங்களே கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது திருப்பதிக்கு நேரடியாக வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் ரூமை பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம். டிடிடி ரூம்ஸ் கிடைக்காத பட்சத்தில் கீழ் திருப்பதியில் நீங்கள் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிவிட்டு தரிசனத்திற்காக மட்டும் திருமலைக்கு போயிட்டு வரலாம். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ப்ரைவேட் கேப் அண்ட் ஜீப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்திருந்தாலும் திருமலைக்கு உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போய் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு திருப்பதிக்கு வரலாம். திருமலையில் நிறைய இடங்களில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட நீங்கள் போய் நேரடியாக விசாரித்தாலே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது என்று அவங்க உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. திருமலையில் தான் தங்கணும் என்று விருப்பப்படக்கூடியவங்க தனியார் மடங்கள் திருமலையில் நிறைய இருக்குது. திருமலையில் தனியார் மடங்கள் 2 ரோட்ஸில் அமைஞ்சிருக்கு. ஒன்று எஸ்வி மியூசியம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரிங் ரோட்டில் நிறைய தனியார் மடங்கள் இருக்குது. அடுத்து கோகர்பம் டேம் தாண்டின உடனே ஃபஸ்ட்டு ஒரு ரைட் டர்ன் இருக்கும். அந்த டர்னிங்லேயுமே நிறைய தனியார் மடங்கள் அமைஞ்சிருக்கு. கோகர்பம் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மடங்களை தான் இப்போ கரண்ட்டாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கோகர்பம் டேம் தாண்டின உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரைட் டர்ன் முன்னாடி ஒரு பெரிய சைன் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சைன் போர்ட்லேயே அந்த ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா தனியார் மடங்களினுடைய பேர்கள் லிஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம இடம் தேட வேண்டியிருக்காது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மடங்கள் இருக்கும், ரைட் சைடில் கார் பார்க் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும். ஓப்பன் கார் பார்க்கிங்காக தான் இருக்கும். இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மடங்கள் எல்லாமே கல்யாண மண்டபங்களாக இருக்குது. இந்த மண்டபத்தில் விசேஷத்திற்காக புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் கொடுக்குறாங்க. எந்த விசேஷத்திற்காகவும் மண்டபம் புக் ஆகலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸை மற்ற பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த தனியார் மடங்களுக்கு நம்ம நேரடியாக போய் தான் ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்க முடியும். அவைலபிலிட்டி இருந்தால் நமக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. கோகர்பம் டேமில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மடங்களாக இருந்தாலும், எஸ்வி மியூசியம் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மடங்களாக இருந்தாலும், கூகுளில் அந்த மடத்தினுடைய பேரை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த கான்டாக்ட் நம்பர்ஸில் 90% ஃபேக் நம்பர்ஸ் தான் இருக்குது. அந்த நம்பரை கான்டாக்ட் செஞ்சோம்னா இமீடியட்டாக ரூம் அவைலபிலிட்டி இருக்குது, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, ரூம் இமேஜஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு இமேஜஸ் எல்லாம் நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க, அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யூபிஐ நம்பரும் கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அவங்க நம்முடைய காலை லிஃப்ட் பண்ணவே மாட்டாங்க, நம்முடைய நம்பரை பிளாக் செஞ்சிடுவாங்க. இந்த மடங்களினுடைய பெயர்களை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணக்கூடிய காரணத்தினால கூகுளில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸுக்கு தயவுசெய்து நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். கூகுள் ரிவ்யூஸில் நீங்களே பார்க்கலாம் எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, எப்படி ஏமாத்திருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க என்று அவங்களே ரிவ்யூஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தனியார் மடங்களில் ரூம் தேவைப்பட்டால் திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் நீங்களே நேரடியாக போய் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா என்பதை செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தனியார் மடங்களில் ஏசி ரூம்ஸும் இருக்கும், நான் ஏசி ரூம்ஸும் இருக்கும். சப்போஸ் கோகர்பம் டேம் தாண்டி இருக்கக்கூடிய இந்த தனியார் மடங்களில் ரூம் எடுக்க விருப்பப்பட்டால் நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே பஸ் வசதிகள் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறதாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு ஹோட்டல்ஸுக்கு போகிறதாக இருந்தாலும் சுமார் 1.5 கிலோமீட்டராவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கோகர்பம் டேமில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மடங்களில் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். ஓன் வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா மியூசியம் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மடங்களில் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அந்த ரோட்டில் நமக்கு பஸ் ஜீப் எல்லாமே 24/7 அவைலபிளாக இருக்கும். கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பிடுவதற்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ரோட்லேயே நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் மடங்களுமே விசேஷ நாட்களான பிரம்மோத்சவம், வைகுண்ட ஏகாதசி, துவார தரிசன நாட்கள், இது போன்ற விசேஷ நாட்களில்
மற்ற பக்தர்களுக்கு ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய டோனார்ஸுக்கு மட்டும்தான் அந்தந்த மடங்களில் ரூம் கொடுப்பாங்க. மற்ற நாட்களில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் இந்த மடங்களுக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஒவ்வொரு மடங்களுக்குமே சில பாலிசிஸ் இருக்கும். சில மடங்களில் தனி ஒரு நபருக்கும் ரூம் கொடுக்குறாங்க. சில மடங்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ரூம் கொடுக்குறாங்க. இப்போது மியூசியம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரிங் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மடங்களை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரோட்லேயே ஆரிய வைசிய சமாஜ மடம் என்று ஒரு மடம் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அதனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அது ட்ரஸ்டட் நம்பர். ஏற்கனவே நம்முடைய ஃபாலோவர்ஸும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரூமும் புக் பண்ணியிருக்காங்க, ஸ்டேயும் பண்ணியிருக்காங்க. தனியார் மடங்கள் பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் ஓரளவுக்கு காம்பேக்டாக தான் இருக்கும். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாகவோ பெருசாகவோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எல்லா மடங்களையுமே ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே இருக்கும். நான் ஏசி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் பெட், ட்ரிபிள் பெட், 4 பெட்டட் அப்படின்ற வசதிகளோடு இருக்கும். அது 900 ரூபாயிலிருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஏசி ரூம்ஸ் 1400 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கும். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான். மேக்ஸிமம் ப்ரைஸ் எத்தனை இருக்கும் என்று எனக்கு தெரியல. இந்த தனியார் மடங்களில் நான் தங்கின அனுபவம் கிடையாது என்பதனால எனக்கு இந்த மடங்களினுடைய விவரங்கள் தெரியாது. ஆல் இண்டிய ஆரிய வைசிய சமாஜ மடத்தினுடைய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் உங்களுக்கு எந்த தேதியில் ரூம் தேவையோ அதற்கு எக்ஸாக்டாக ஒரு மாதத்திற்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்க முடியும். அவங்க அவைலபிலிட்டி இருந்தால் டைரெக்டாக அவங்களுடைய சென்னை ஆஃபீஸுக்கு வர சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ் எக்மோர் பேந்தியான் ரோடில் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 04428582112. டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கோங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போனால் 20 ரூபாய் மட்டும் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதில் எந்த தேதியில் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க என்பது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாம் திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் ஆல் இண்டியா ஆரிய வைசிய சமாஜத்திற்கு போய் அந்த ரெசிப்டை கொடுத்த பிறகு அங்கே தான் நம்மக்கிட்ட ரெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து சென்னை ஆஃபீஸ்லேயுமே ரெண்ட் வாங்கிக்க மாட்டாங்க. கோவில் பக்கத்திலேயே ஏதாவது தனியார் மடங்கள் இருக்கான்னா கோவிலுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் பெரிய ஜியர் மடம் இருக்குது. கோவிலினுடைய லெஃப்ட் சைடில் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போனோம்னா ஹாத்திராம் பாபாஜி மடம் இருக்குது. மேற்கு மாட வீதியில் சின்ன ஜியர் மடம் இருக்குது. ஹாத்திராம் பாபாஜி மடத்துலையும் சின்ன ஜியர் மடத்துலையும் நம்ம நேரடியாக போய் தான் ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்க முடியும். பெரிய ஜியர் மடத்தில் நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்போ ரூம் தேவைப்படுதோ எக்ஸாக்டாக அதற்கு 10 நாட்களுக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா அவங்க லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த நாள் ரூம் தேவைப்படுது, எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறீங்க என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் ரிப்ளை வரும். அந்த ஆட்டோமேட்டட் ரிப்ளை வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு எந்த நாள் ரூம் தேவைப்படுது, எத்தனை ரூம் தேவைப்படுது என்பதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கடுத்து அவைலபிலிட்டி இருந்தால் நமக்கு அவங்க அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாம் என்ற தகவல்களை நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அங்கேயுமே நம்ம ரூம் ரெண்ட் நேரடியாக போய் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தனியார் மடங்களில் நாம் பண்ணக்கூடிய இந்த ரூம் புக்கிங்ஸ் கேன்சலேஷனுக்கு உட்பட்டது தான். ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய வசதியோடு திருமலையில் ஏதாவது தனியார் மடம் இருக்கா என்றால் கர்நாடகா பிரவேசி சௌதா என்ற கர்நாடகா சவுல்ட்ரி மட்டும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு மடம் மாதிரி இருக்காது, நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். கர்நாடகா டெம்பிள்ஸ் அகாமடேஷன்.com என்ற வெப்சைட் மூலமாக அவங்களுடைய ரூம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்ட், எத்தனை பேர் தங்கணும், செக்இன் செக் அவுட் டைம் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுடைய வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூகுள் ரிவ்யூஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரூம் சூட்டபிளாக இருந்தால் ஆன்லைனில் கூட அவங்களுடைய ரூம்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதிலேயே கூட சில ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ட்ரஸ்டட் வெப்சைட்டாக என்பதை என்ஷூர் பண்ணிவிட்டு ரூம்ஸ் புக் செஞ்சுக்கலாம். டிடிடி ரூம்ஸ் அல்லாது திருமலையில் தங்குவதற்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் தனியார் மடங்கள் மட்டும்தான். டிடிடி ரூம்ஸ் நமக்கு திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி முதல் நமக்கு ஆஃப்லைன்ஸில் ரூம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அது தேவைப்பட்டால் கூட நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். அது எப்படி புக் பண்ணணும் என்ற வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது.
இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.